தனது கட்சிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழகத்தின் கனிம வளங்களை திமுக பலியாக்கி கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மணல் கொள்ளையின் மூலம் சுமார் 4730 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக மணல் கொள்ளையடித்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகளின் உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், தமிழக அரசு மணல் கொள்ளை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இப்பொழுது தமிழக காவல்துறை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அந்த கடிதத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் 9 மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு மட்டும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 23.64 லட்சம் யூனிட் அதிகமாக மணல் அள்ளப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட 4 மணல் குவாரிகளில் ஒப்பந்ததாரர்கள் 30 மடங்கு அதிகமாக மணல் அள்ளியிருக்கின்றனர். 5 மாவட்டங்களில் 190 ஹெக்டேர் அளவில் 28 பகுதிகளில் மணல் அள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் சட்டவிரோதமாக 987 ஹெக்டேர் பரப்பளவில் மணல் அள்ளப்பட்டு இருக்கின்றது. ஜிபிஎஸ் கருவிகளை கொண்டு ஆய்வு மேற்கொண்டதில் 273 ராட்சத மணல் இயந்திரங்களை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 16 நபர்கள் இந்த ராட்சத மணல் அள்ளும் இயந்திரத்தை வாங்கியுள்ளனர். இவ்வாறு சட்டவிரோதமாக மணலை அள்ளி அரசுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்படுத்தி மணல் ஒப்பந்ததாரர்கள் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர். முன்பு அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மணல் ஒப்பந்ததாரர்களின் 130 கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. அதில் சுமார் 128 கோடி ரூபாய் மதிப்பிலான 209 மணல் அள்ளும் இயந்திரங்கள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் மணல் ஒப்பந்ததாரர்களின் 35 வங்கி கணக்குகளில் இருந்த 2.25 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மணல் கொள்ளை தொடர்பாக சென்ற ஆண்டு அரியலூர், கரூர், தஞ்சாவூர், திருச்சி, வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜராகினர். ஆனால் திமுக அரசு இதுவரை எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆட்சிக்கு வந்த அடுத்த 10 நிமிடங்களில் திமுகவினர் மணல் எடுக்கலாம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தனது கட்சிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இன்று தமிழகத்தின் கனிம வளங்களை பலியாக்கி கொண்டிருக்கிறது. மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அமலாக்கத்துறையே நேரடியாக கடிதம் எழுதியும் இந்த விவகாரத்தை திமுக மூடி மறைக்க பார்க்கிறது என்று திமுக அரசு மீது அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.